இங்கே வாரம் அடிச்சேன் இவ்வளோ நேரமாச்சு இன்னும் காணையில். வணக்கம் அண்ணா, அப்படி சும்மா இருக்கிறீங்களோ? ஓமடா ஓமடா, நான் சும்மா இருக்கிறேன். அப்போது அடிக்க இந்த வாரம் நானும் வந்து காத்து கொண்டு இருக்கேன். இவ்வளோ நேரம் என்ன சரி? வா வா வா, வந்துரு. என்ன நல்லா ஃப்ரெஷ்ஷாக வார, வா வந்துரு. தெரியாதானே, விட்ட விட்டு வலிக்கிட்டா அது ஒரு வேலை, இது ஒரு வேலைன்னு செய்து சேர்ந்து வேற. இப்போ என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோம், ஃப்ரெஷ் தான். நாங்கள் இந்த நேரம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்போம். நீங்கள்லாம் பாடி வதங்கி போயிருக்கீங்க. ஓ, இதுவும் சொல்லுவீங்கள், இதுக்கு மேலேயும் சொல்லுவீங்கள். என்ன வேலையா? நீ சொன்னாப்புல நீ இதில் இருக்கிறேன், ரங்கில் இருக்கிற. எப்படியடாப்பா கையெல்லாம் அப்போ சுகமா இருக்கும்? வேலைக்கு போகிற இல்லையே, என் கை படிவா சரி வரையில அப்படி இந்த மாதம் இருக்கா போய் இதில் செய்து பாபமெண்டா இருக்கிறேன். வீட்டை மடிக்கு இருக்க ஒரு போரிங்காக இருக்குது. நடுக்களம் வீட்டை டிவியையும் பார்த்து 4 சிவரையும் பார்த்து கொண்டு இருக்க விசராக இருக்குது. 2ஆம் தேதி இருக்க போகணும்னு யோசிக்க போய் செய்து பார்ப்போம். நீ இல்லாட்டி திரும்பி வெஞ்சலை கொடுத்து போட்டு வீட்டை இருக்க வேண்டியதா. என்ன செய்கிற கை மாற மட்டும் அதான் நம்ம தான் இருக்கோம். சொல்கிறன்றது சும்மா இல்லை. அது இந்த அளவுக்கு எப்படி செஞ்சது போட்டு அதுக்கடி இங்கே எல்லாரும் 6-7 மாதம் இருக்கிறாங்க அடிக்கிறாங்க. நான் இப்போ தானே ஆப்ரேஷன் செய்து இன்னும் 1.5 மாதம் முடியல. வீட்டை இருக்க விசராக இருக்க அதான் போகமாட்டி யோசிச்சு பண்ணுறேன். ஓமடா ஓமடா, நல்லா உடம்பை கவனிக்கணும். உடம்பை கவனித்து போட்டு தான் மற்ற வேலை. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம். எங்களுக்கு போய் அடித்து கொடுத்து தானே என்ன யோசனை. கண்டா அப்படி அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கண்டா இப்படி காணாடி அப்படி என்று. அதே மாதிரி தான் நாங்கள் வந்து நின்று நாங்கள் வேலை செய்தால் நல்லது இப்படி என்றுவாங்க. நாங்கள் இல்லைன்னா பின்னால் ருசனத்தால் பேசுவாங்க. இவங்களுக்கெல்லாம் முடிஞ்சு கொடுக்குறதுல என்ன சொல்கிறதும் சரி தான். அது சரி, உங்களுடைய ஒன்று கேட்கணும். எந்த நேரமும் தாடியோடே இருக்கிறீங்க. நீங்கள் இந்த வந்த காலத்தில் எந்த தாடி இருக்கிறீங்களோ இடையில தான் தாடி வச்சு கொண்டு இருக்கிறீங்களோ. ஏன்னா இப்போ உனக்கு தாடி வச்சுக்கிறதால உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையடாப்பா. நான் வந்த காலத்து எண்ணில் இடையில வலிச்சு கொண்டு வெயில செய்கிற இடங்களில் சில வெயில செய்கிற இடங்களில் தாடி வளைக்கத்தான் வேணும் கட்டாயம். தாடி வச்சு கொண்டு வேலை செய்யலை. அதுக்கு பிறகு வேலைகள் மாறணும்னா அப்படியே வளர்த்ததான் அப்படியே விட்டுட்டேன். அப்படியே விட்டுருவோம். அது இன்னும் ஒரு பாடி இருக்கிறதுக்கு தெரியும். நெடுகளும் தாடி வலிக்க அவ்வளோ செலவு சொல்லுவாப்போ. இந்த வேறு சேவிங் ரேசர் வாங்குறதுக்கு ஒரு 5 போட்ட ரேசர் 5 ரூபா ஆக்கும். அதை விட சேவிங் க்ரீம் சேவிங் க்ரீம் 4 ரூபா. வேறு அது 10 ரூபா 15 ரூபா வேணும். இல்லை இந்த ஆப்டரு அது இதுண்டு 20 ரூபா வேணும். இப்போ 20 ரூபாயில் மிச்சம் பேர் செவெடுக்க விட்டால் அவ்வளோ மிச்சம் சொன்னால் தானே இந்த பொடிகள் எல்லாம் சின்ன பொடிகள் எல்லாம் செவெடுக்காமல் திரிகிறாங்க. மிச்சம் பிடிக்கிறது பொலிட்டிக் தெரியணும். பொலிட்டிக்கு தெரிஞ்சால் தான் இங்கே வாழலாம். எப்படி நாங்கள் மிச்சம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு மிச்சம் பிடிக்கும். அதுதான் நான் இப்போ செய்கிறேன். இந்த காசுகளை கொடுத்து விடுவானோட அப்படியே இப்படியே விட்டுட்டு இருக்கிறேன். பார்க்க ஸ்மார்ட்டாக இருக்குது தானே, பின்ன பேச ஆடி விடாத. இதில் மிச்சம் பிடிச்சி நீங்கள் என்ன ஓட்டாட்ட போகிறீங்களா? சும்மா ஆடி விட்டு கொட்டுறது. மற்ற அந்த தாடி வளர்க்குற முடியலையும் நீங்கள் கிண்டல் அடிக்கிற மாதிரியில எனக்கு அவங்கள என்ன காசு இல்லாமல் தாடி வளர்த்து கொண்டு தெரியுறாங்க. புத்த பொடியல்னா இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் சும்மா பாடி சொன்னாலும் இதுவும் ஒரு காரணம் தான். பின்ன சும்மா ஒரு 10 ரூபா 15 ரூபாண்டா அவ்வளோ காசு பேர். ஒரு கிழமைக்கு இப்போ 20 ரூபா மிச்சம் பிடிச்சா பேருமா 4 கிழமைக்கு 4×2 எத்தனை பேர் இது வேறு. அவ்வளோ காசு ஒரு மாதத்துக்குள்ள காசு மிச்சம் பிடிக்கலாம். அப்படி ஒரு வருஷத்தில் அப்படி மிச்சம் பிடிச்சா அவ்வளோ காசை மிச்சம் பிடிக்கலாம்னு சொல்லுவாங்க. உனக்கு விளங்காது. எங்கள் பொடிகள் வெளியே இங்கே செலவழித்து கொண்டு இருப்பீங்கன்னு பார்க்குறீங்க. சில பொடிகள் புத்திசாலிகள் அதுதான் அவங்க தாடி இழுக்காமல் உங்களை தாடி எடுத்தால் அந்த சிலவு இந்த சிலவு கொண்டு தாடி எடுக்காமல் திரிகிறாங்களா. அது உனக்கு தெரியாது. நீயுமே அப்படி செய்து பேர் ஒரு கிழமை அந்த காசை மிச்சம் பிடிச்சி உண்டி இழுக்க போட்டு பேர் இந்த நீயும் தாடி வளர்க்க வலிக்கிற. சும்மா பாடி விடாதீங்க. எனக்கெல்லாம் தாடி வளர்த்து சரி வராது. இந்த எனக்கு நெடுகளும் எடுத்தால் தான் எந்த முகத்துக்கு ஒரு மாதிரி இருக்கேன். எனக்கு இதுகளெல்லாம் சரி வராது. சரி, நீங்கள் உண்மை சொல்கிறீங்களோ பாடி சொல்கிறீங்களோ தெரியாது. சில வேளையில் நீங்கள் சொல்கிறதும் உண்மையாக இருக்கும். சரி, என்ன வேறு அப்படியும் என்ன மாதிரி என்ன விசேஷங்கள்? இன்னொட்டி ஒன்று கேட்கணும் பாருங்கண்ணா. வாகனம் இருக்கா வேறு ஸ்டட்டுக்கு இருக்கா போட்டு வரும். காரெல்லாம் போகும். நீ எனக்கு பக்கத்தில் இருந்தால் சரி, ஓடுறதுக்கு ஒரு ஆள் பக்கத்தில் துணையாக இருந்தால் நல்லது.
சும்மா போயிட்டு வரும் 2 நாள் லீவடா. எனக்கு விசரா இருக்கு. உனக்கும் லீவண்டா போயிட்டு வருவோம். எனக்கு வரலாம் ஃபுல்லாக லீவு தான். எதுக்குன்னு ஒருக்கா மனசியை கேட்டுட்டு நான் உங்களுக்கு முடிவு சொல்கிறேன். எனக்கும் ஒருக்கா வெளியில் போனால் சந்தோஷம்தான். சரியோ மனசியை கேட்டுட்டு என்ன மாதிரியான போட்டு நான் உங்களுக்கு அடிக்கிறேன். என்னென்ன? ஓகே.